மலேசியாவில் இரண்டாம் வகை நீரிழிவு நோய் மேலாண்மை மற்றும் தடுப்பு ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் லைஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் நிறுவனத்தின் அதிநவீன பிளஸ் குளுக்கோன் மூலிகை ஊட்டச்சத்து தயாரிப்பு அறிமுக விழா கேல்சிசியில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. மருத்துவ பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் சுகாதார நிபுணர்கள் என பலர் முன்னிலையில் இந்நிகழ்வு நடந்தேறியது. உணவே மருந்து என்ற உயரிய தத்துவத்தை முன்வைத்த லைஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் ஜெயக்குமார் சுப்பிரமணியம், வரும் சுகாதார பொருட்களை விற்பனை செய்வது மட்டும் தங்களின் நோக்கமல்ல என்றும், ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதற்கான விழிப்புணர்வு கல்வியை வழங்குவதே நிறுவனத்தின் முதன்மை குறிக்கோள் என்றும் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். Today marks a meaningful milestone for Life Standard. What started as a vision driven by passion, commitment and desire to contribute positively towards community well-being has gradually grown into a journey of learning, partnership and purpose. At Life Standards, we believe that wellness is just not about products. It's about awareness, education, responsibility and empowering individuals to make a better choice for themselves and their families. As lifestyle continues to evolve rapidly, conversations surrounding preventive healthcare and long-term well-being have become increasingly important, not only in Malaysia but around the globe. தொடர்ந்து வணக்கம் மலேசியாவுக்கு பேட்டியளித்த சந்தைப்படுத்தல் ஆலோசகர் ரமேஷ் சுப்பிரமணியம், இந்த பிளஸ் குளுக்கோன் தயாரிப்பானது பூண்டு, பச்சை தேயிலை, சுருள் பாசி, ஸ்பிருலினா மற்றும் நெல்லிக்காய் போன்ற இயற்கை ஆன்டி ஆக்சிடென்ட் மூலிகைகளின் கலவையால் ஆனது என்றும், இது இரத்த சர்க்கரை அளவை சீராக பராமரித்து ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்றும் விளக்கமளித்தார். இந்த மாற்று மருத்துவம், அதாவது இயற்கை சார்ந்த உணவுன்னு சொல்றத மருத்துவம் கூட சொல்லலாம். ஏனென்றால் அது மருந்து மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் அது இயற்கை சார்ந்த ஒரு பொருள் என்றால் அதை நீங்கள் உணவாக எடுக்கலாம். உணவே மருந்து, மருந்தை உணவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த எப்படி அந்த மருந்து இந்த உணவை மருந்தாக ஆக்குவது, இதில் இந்த பொருள்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதில் முக்கியமான பொருள்கள் எல்லாம் மருத்துவம் சார்ந்ததாக, ஹெர்பல், அதாவது மூலிகை சேர்ந்ததாக இருக்கும். அது மூலிகையே ஒரு உணவு மாதிரி தான். அதை எப்படி முறையாக எடுக்க வேண்டியது என்றது இன்றைக்கு ஒரு விழிப்புணர்வு. அதை தவிர்த்து என்ன விழிப்புணர்வு என்றால், எப்படி நலமாக வாழ்வது, ஆரோக்கியமாக எப்படி இருக்க வேண்டியது முக்கியம். அதில் நீங்கள் உணவாக ஆரம்பிக்கலாம், உடல் பயிற்சியாக இருக்கலாம், நல்ல தூக்க பழக்கங்கள், இதெல்லாமே உங்களோட பழக்க வழக்கங்கள் இருக்கின்றலாம். இந்த பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் உங்களுக்கு உறுதுணையாக சில விஷயங்கள் வேணும். உணவை தவிர்த்து இந்த மாதிரி சில பொருள்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஏனென்றால், சரி, ஒரு உதாரணம் சொல்கின்றேன். நீங்கள் நல்லாக உணவு சாப்பிட்றீங்க, ஆனால் ஜீரணம் ஆகிறதுக்கு சில விஷயங்கள் செய்ய வேண்டும். அதுக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு தான் சில பொருட்கள் இங்கே இருக்கின்றது. அது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உங்களோட ஆரோக்கியத்துக்கும் நல்வாழ்வுக்கும் இது உறுதுணையாக இருக்கும். மலேசியாவில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் இரண்டாம் வகை நீரிழிவு நோய் மற்றும் அது தொடர்பான உடல்நல பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதே இந்த நிகழ்வின் முதன்மை நோக்கமாகும். நோய்கள் வந்தபின் குணப்படுத்துவதை விட வருமுன் காப்பதே சிறந்தது என்றார் அவர். அதே சமயம் இந்த பிளஸ் குளுக்கோன் தயாரிப்பானது உடலில் உள்ள வளர்சிதை மாற்றப்பாதைகளை மெட்டபாலிக் பாத்வேஸ் சீரமைப்பதன் மூலம் உடலின் ஒட்டுமொத்த ஆற்றலையும் சுறுசுறுப்பையும் ஓவரால் விட்டாலிட்டி மீட்டெடுக்க பயன்படுகிறது. இது அன்றாட ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு ஒரு சிறந்த துணையாக விளங்கும் எனவும் அவர் சொன்னார். தயாரிப்பில் சேர்க்கப்பட்டுள்ள மிக முக்கியமான 4 தூய்மையான இயற்கை மூலிகைகள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் குறித்தும் ரமேஷ் தெளிவாக விளக்கினார். சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டதை அடுத்து மலேசியாவின் சுகாதாரத்துறையில் ஒரு புதிய மைல்கல்லாக அமைந்த இந்த அறிமுக விழா இனிதே நிறைவுற்றது.